ஹாய் காய்ஸ், நம்ம ஐயு நடிச்ச ஒரு சூப்பரான வேற லெவல் ஃபேண்டசி கொரியன் டிராமாவோட தமிழ் டப்பிங் அப்டேட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸ் ஃபேன்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு 2000 லைக்ஸை கொடுத்துருங்க. ஏன்னா சீரீஸ் அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி அப்கமிங் கொரியன் சைனீஸ் டிராமாஸோட அப்டேட்ஸுக்கு நம்ம சீரீஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க சீரீஸோட நேம் ஹோட்டல் டெல் லூனா. இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள்ல பல பேர் ஆசைகள் நிறைவேறாமலே செத்து போயிருப்பாங்க. அப்படி செத்து போனவங்க ஆஃப்டர் லைஃபுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்குள்ள போவாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஆசைலாம் இருக்கோ அது எல்லாமே நிறைவேறும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஆஃப்டர் லைஃப்க்கே போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹோட்டல்ல நம்ம ஹீரோயின் பல வருஷமா அங்க வர ஆத்மாக்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷன் தான். அவனோட அப்பா சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணியிருப்பாரு. அந்த சத்தியத்தினால நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை அந்த ஹோட்டல்ல மேனேஜ் பண்றதுக்காக வர வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னெல்லாம் நடக்குது, அந்த ஹோட்டல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியே. இப்போ இந்த சீரீஸோட ரிலீஸ் அப்டேட்டை பத்தி சொல்லணும்னா, தமிழ் டப்பிங் ஒர்க்ஸ் ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்குன்னு நம்மளோட மிஸ்டர் எக்ஸ் ஃப்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ எவ்ரி ஒன் லவ்ஸ் மீ மாதிரி இந்த சீரீஸையும் ஒரு 4 to 6 monthsல எப்படியும் தமிழ் டப்ல பார்த்துடலாம் guys. அண்ட் உண்மையிலேயே ஒரு செம்மையான அப்டேட்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த அப்டேட்டை பிடிச்சிருந்தா அந்த 2K லைக்ஸை போட்டுட்டு யாரெல்லாம் சீரீஸ்க்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். until then signing off.